Shri Ram Jai Shri Ram Jai Shri மலைக்கு மேல ராமன், லக்ஷ்மணன், சுக்ரீவன், ஹனுமார், ஜாம்பவான் எல்லாரும் நிற்கிறான். வானரப்படையினுடைய பலங்கள் பலவீனங்கள் என்னன்னு பாக்கிறதுக்காக ராவணன் திரிகூட்ட மலைக்கு மேல நின்று கொண்டு அங்கிருந்து இவாளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். 10 தலையை எடுத்துன்னு வந்திருந்தா தைரியமா முன்னாடி நின்று இருப்பேன். தலையில இருந்த கிரீட்டத்தை மட்டும்தான் என்னால் எடுத்து வர முடிஞ்சது. அதனால ஓரமாக தலையை குனிந்து நிற்கிறேன்னு சுக்ரீவன் சொன்னான். ஹனுமான் இன்னும் ஒரு அம்பு பட்டா உயிர் விழுந்து விடுவார்ங்கிற நிலையில் ராமனுக்கு அதிகமான கோபம் வந்தது. அந்த கோபத்துலதான் ராவணனை கொன்று முடித்தாராம். சுக்ரீவன் அதை போல ஒரு முறை ராவணனோடு சண்டையிட போன பாலம் சேதுவை கட்டி லங்கையை சென்று அடைந்து விட்டார்கள். அப்புறம் போய் வியூகம் அமைக்கணுமோ இல்லையோ, எப்படி யுத்தம் செய்ய போகிறோம்னு வியூகத்தை அமைக்க வேண்டும். அதற்கு ஒரு பெரிய மலைக்கு மேல ராமன், லக்ஷ்மணன், சுக்ரீவன், ஹனுமார், ஜாம்பவான் எல்லாரும் நிற்கிறா. லங்கையினுடைய அமைப்பு எப்படி உள்ளது, எங்கெங்கு வாசல்கள் உள்ளன, எங்கெங்கு கோட்டைகள் உள்ளன, எங்கு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், எங்கு படைகள் நிற்கின்றன, எங்கு பலவீனமாக உள்ளது. ஹனுமான் தான் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. எல்லாத்தையும் நன்னா பகல்ல ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை சுத்தி முழுக்க பார்த்திருக்கார். அவர் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த பக்கத்துல இருந்து இவா பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் வானரப்படையினுடைய பலங்கள் பலவீனங்கள் என்னன்னு பாக்கிறதுக்காக ராவணன் திரிகூட்ட மலைக்கு மேல நின்று கொண்டு அங்கிருந்து இவாளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். திடீர்னு சுக்ரீவன் மேல ராவணன் இருப்பதை கண்டுவிட்டான். இவா ஒரு மலைக்கு மேல இருக்கா, ராவணன் ஒரு மலைக்கு மேல இருக்கிறான். 2 பேரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். சுக்ரீவனுக்கு உடனே ஒரே கோபம். அது என்னமா, சீதையை பிரித்த பாப்பி ராவணன் கண்ணப்பட்ட உடனே இப்பவே கொன்றுவிட போகிறேன், இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு தாவினார். பெரிய யுத்தம் செய்ய தொடங்கினார். ஆனா ராவணனை ஜெயிக்க முடியவில்லை. அவன் ரொம்ப பலசாலி சுக்ரீவனை காட்டிலும். அதனால் அவன் தலையில 10 தலைகள் இருக்குமோ இல்லையோ, அதுல இருந்த கிரீட்டங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நேர ராமன் காலில் போட்டுட்டு ஓரமா ஒதுங்கி வெட்கமா தலை குனிஞ்சுட்டு நின்றுட்டு இருந்தாராம் சுக்ரீவன். ராமன் பார்த்தார், இப்ப எதுக்கு ஓரமான, எதுக்கு புறப்பட்டு போனீர், எதுக்கு சண்டை போட்டீர், நேர தானமா தைரியமா முன்னாடி நிற்கலாமே, எதுக்கு பின்னாடி போய் நிற்கிறீர்னால் 10 தலையை எடுத்துன்னு வந்திருந்தா தைரியமா முன்னாடி நின்று இருப்பேன். தலையில இருந்த கிரீட்டத்தை மட்டும்தான் என்னால் எடுத்து வர முடிஞ்சது. அதனால ஓரமாக தலையை குனிந்து நிற்கிறேன்னு சுக்ரீவன் சொன்னான். அப்ப ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை, இதை போல சாகச செயல்களை எல்லாம் இனிமே செய்யாதே. எதுவாக இருந்தாலும் ஆலோசித்து முடிவெடுத்துத்தான் சண்டைக்கு போக வேண்டும். வேகமா இதை போல அவசரப்பட்டு சண்டைக்கு போகக்கூடாது என்று ராமன் தெரிவித்தார். அதை கேட்டா என்ன தோணும்? ஓ, சுக்ரீவன் தான் அரசன், வானரப்படைக்கே தலைவன், ஏதான் அசம்பாவிதம், சுக்ரீவனை ராவணன் சிறை பிடித்து விட்டாலோ இல்ல சுக்ரீவனை கொன்று விட்டாலோ வானரப்படைக்கு உற்சாகமே போயிடுமோ இல்லையோ, தலைவனே இல்லாமல் போய்விடுவார். அப்ப அவர்களால யுத்தம் பண்ண முடியாது. அதனால சுக்ரீவன் இருக்கணும், அவர் உயிர் வாழ வேண்டும்ங்கிறதுக்காக ராமன் சொல்லுகிறாரோன்னு தோணும். ஆனா ராமன் அதுக்காக சொல்லலையாம். துவைகிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மமன்னு ராமன் தெரிவிக்கிறார். சுக்ரீவா, உனக்கு மட்டும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால், அதுக்கு மேல சீதையை நான் மீட்டால் என்ன, மீட்காவிட்டால் என்ன, உன்னை போல ஒரு நண்பனை இழந்துதான் நான் சீதையை மீட்கணும்னால் அது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தமே கிடையாது. அதை விட சீதையே மீட்காமல் உன்னை ரட்சித்து விடுவேன் என்று ராமன் சொல்லுகிறார். என்னைக்கோ இருக்கிற மகாலட்சுமி தாயார் சீதை, ஆனா அவள் போனாலும் பரவாயில்லையா, இன்னைக்கு வந்த பக்தன் சுக்ரீவன் தான் எனக்கு முக்கியம்னு ராமன் தெரிவிக்கிறார். ஏன்னால் ராமன் காட்டின சக்கியம், அவனுக்கு ஒரு துன்பம்னு சொன்னவுடனே அதை பார்த்து ராமன் வருந்தினார். அவனுக்கு ஆனந்தம், ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ஆனந்தப்படுவான்னால் செய்து வைத்து ராமன் சந்தோஷப்பட்டாரோ இல்லையோ, அந்த நட்பை பார்த்து சுக்ரீவன் தோற்று போனான். இப்படி ராமனுடைய சரித்திரம். இப்பதான் நாம கிஷ்கிந்தா காண்டம் வந்திருக்கோம். சொல்லிண்டே போகலாம். இதை போல ஒவ்வொரு கதாபாத்திரம். பரதனுக்கு ஒரு குணம், சூர்பனகை அழகுக்கு ஆழங்கால் பட்டால், மாரீச்சன் ராமனுடைய வீரத்துக்கு ஆழங்கால் பட்டான். இப்படி யாராக இருந்தாலும் மனத்துக்கு இனியான். என்ன கடைசியில் ஆண்டாள் சொல்வது, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான்னு சொல்றாளோ இல்லையோ, ராமன் ரொம்ப கோபப்பட்டார், அதனால மனத்துக்கினியான்னு ஆண்டாளுடைய பாசுரம். கோபப்படுறது எப்படி இனிமையா இருக்கும்னால், தனக்காக கோபப்படலையே, ராவணன் ஹனுமாரை தாக்க தொடங்கினான். ராவணனுக்கும் ராமனுக்கும் யுத்தம். எவ்வளவு ராமனை தாக்கினாலும் அவருக்கு கோபமே வரல. எப்படியாவது இவரை தூண்டி விடணும்னு ராவணனுக்கு எண்ணம். அதனால இலக்கை மாற்றி ஹனுமான் மீது தாக்குதலை தொடங்கினான் ராவணன்.
அம்பு பட்டுண்டே இருக்கு, இன்னும் ஒரு அம்பு பட்டால் ஹனுமானுக்கு உயிர் போய்விடும். அந்த நிலையில ராமனுக்கு ரொம்ப கோபம் வந்துதான். திருஷ்டுவா பிளவக சார்தூலம் கோபஸ்ய வசமேயிவான்னு வால்மீகி தெரிவிக்கிறார். ஹனுமான் இன்னும் ஒரு அம்பு பட்டா உயிர் விழுந்து விடுவார்ங்கிற நிலையில் ராமனுக்கு அதிகமான கோபம் வந்தது. அந்த கோபத்துலதான் ராவணனை கொன்று முடித்தாராம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.